மக்களே, இந்த வாரம் கேப்டன் பதவிக்காக போட்டியிடும் நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜாக்லின், விஜய் விஷால், அதுக்கப்புறமா முத்துக்குமரன், இவங்க 3 பேரையும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 பேரில் யார் வந்து கேப்டனாக ஆவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். ஸோ முத்துக்குமரன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து சூப்பராகவே வந்து ப்ளே பண்ணுவார். அதேமாதிரி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மற்றபடியான இந்த மண்டே யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான கேம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து ப்ளே பண்ணுவார். விஜய் விஷாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க. அதேமாதிரி இவங்க ஜாக்லின் வந்து பெருசாக இந்த ஃபிசிக்கல் ரீதியான கேம்களில் வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல. பட் இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணும்போது யார் வந்து வெற்றி பெற்றால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் அவர்கள் வந்து வந்திருக்கலாம். முத்துக்குமரன் அவர்கள் வந்து கேப்டனாக வந்தார் அப்படின்னா, ஸோ அவர் வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அவர் வந்து கரெக்டாக வந்து பேசுவார், பாயிண்ட் பிடிச்சி வந்து பேசுவார். கரெக்டாக இது ரூல்ஸ்னால் ரூல்ஸ், ஸ்ட்ரிக்ட்னா ஸ்ட்ரிக்ட், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விதிமுறைகளை வந்து கரெக்டாக வந்து போடுவார். இவர் இருந்தார்ல, தீபக் இருந்தார்ல, ஸோ தீபக் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணாரோ, ஸோ அதே போல் இவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணலாம், இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அவர்கள் வந்து போடுவார். ஸோ முத்துக்குமரன் அவர்கள் இந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக முத்துக்குமரன் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம டப்பாரனுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மாதிரி சௌந்தர்யாவும் ஜாக்லின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா தானே சுற்றி நிற்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து பண்ணார் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து கண்டிப்பாக இவங்க 2 பேருமே வந்து ஏறிக்கிட்டு அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஒருவேளை முத்துக்குமரனை தவிர்த்து ஜாக்லின் அவர்கள் வந்து ஒரு வேளை கேப்டன் ஆனாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல யாருடைய குரல் வந்து ஓங்கி இருக்கும் அப்படின்னா, ஜாக்லின் வந்து அவங்க போடக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நல்லதாக இருந்தாலுமே அங்கே வந்து யார் யாருக்கு பிடிக்காமல் போகும். எனக்கு தெரிஞ்சது நான் வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து ராணவ் அவர்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. ஏதாவது ஜாக்லின் வந்து ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா ராணவ் வந்து சும்மா இருக்க மாட்டார். ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நோண்டினே பாரு. அதுக்கப்புறமா ஜெஃப்ரி ஏதாவது ஒன்று நோண்டினே பாங்க அப்படின்னா சும்மாவே பார்த்தீங்கன்னா அந்த கோவா கேங்கை பற்றி கழுவி ஊற்றினுக்கிறான். கண்டிப்பாக வந்து ஜாக்லின் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்குமெண்ட் கண்டிப்பாக வந்து இவன் வந்து பண்ணுவான்றது என்னுடைய எண்ணமாக இருக்குது. அடுத்து ஒருவேளை விஜய் விஷால் அவர்கள் வந்து கேப்டன் ஆனாங்க அப்படின்னா வீடு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, விஜய் விஷால் அவர்கள் வந்து கேப்டன் ஆனாங்க அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு யாருடைய குரல் வந்து அதிகமாக ஓங்கியிருக்கும் அப்படின்னா மஞ்சரியுடைய குரலும் முத்துக்குமரன் அவருடைய குரலும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ராணுவ கூட வந்து பெருசாக பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதேமாதிரி இவங்க விஜய் விஷால்ன்றப்ப ஜாக்லின் கூட வந்து பேசுவாங்க. ஜாக்லினுடைய குரலும் அதேமாதிரி இந்த பக்கம் போனோம் அப்படின்னா சத்யாலாம் வந்து பெருசாக பேச மாட்டான். சத்யாவை கழித்துன்னு வச்சுறாங்கன்ற வரை எனக்கு தெரிஞ்சு சத்யாவில் தர்ஷிகாவில் கழித்துன்னு வச்சுருவாங்க. அப்படி இல்லைனாலுமே இவங்களை தவிர்த்து ரஞ்சித். ஸோ ரஞ்சித்லாம் பேசுறது அவரெல்லாம் கணக்கவே சேர்த்துக்கூடாது. வந்து பிக் பாஸ் வீட்லேயே வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கேப்டன் ஆனாங்க அப்படின்னா ஒரு சிலருடைய குரல் வந்து ஓங்கி இருக்கும். அவங்க எது பண்ணாலும் சரி ஏறி அடிப்பாங்க. ஆனால் ராணுவ பார்த்தீங்கன்னா 3 பேர்த்தில் யார் கேப்டன் ஆனாவே கொஞ்சம் வந்து ஏறி அடிப்பான். ஏன் அப்படின்னா அவனுக்கு தேவை வந்து கண்டென்ட்டு, அவன் வந்து வெளியில் வந்து மக்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் அவர்கள் வந்தார் அப்படின்னா கொஞ்சம் வந்து சிறப்பாக இருக்கும். அதை தவிர்த்து யார் வந்தாலுமே வந்து பெருசாக வந்து சிறப்பாக இருக்காதுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா முத்துக்குமரன் வராருன்றப்போ ஸோ அவர் வந்து அந்த டைட்டில் வின்னர் அப்படின்ற அந்த ஒரு கோலை நோக்கி போயிட்டுருக்கனால அவரே தான் வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து ஹிட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றனால கொஞ்சம் வந்து சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ முத்துக்குமரன் அவர்கள் வந்து கேப்டனாக வந்தால் அவருடைய அந்த கேப்டன்சி அப்படின்றது வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? ஒருவேளை ஜாக்லின் வந்தாங்க அப்படின்னாலும் இல்லை வந்து விஜய் விஷால் வந்தான் அப்படின்னாலுமே அந்த கேப்டன்சி வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து சொல்லணும். இந்த வாரம் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு நான் எதிர்பார்க்காம இந்த ஒரு விஷயம் நடந்துருமோன்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். என்ன அப்படின்னா தர்ஷிகா, நம்ம விஜய் விஷால், அடுத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்ஷிதா, இவங்க 3 பேருக்கு தான் வந்து பாயாசம் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த 3 பேர்த்துக்கும் வந்து பாயாசம் போகிறதுக்கு பதிலாக அன்ஷிதாவுக்கு வந்து பாயாசம் ஊற்றிடுவாங்களோ இல்லை வந்து விஷாலுக்கு வந்து பாயாசத்தை ஊற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள வந்து ரொம்பவே வந்துருக்கு. உங்களுக்கு யாருக்கு பாயாசம் ஊற்றினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்டில் போடுங்க.